ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன நியூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அஜித் சாருக்கு விஜய் சார் இன்னும் வாழ்த்து தெரிவிக்கலையா? எதற்காக வாழ்த்து தெரிவிக்கல? ஸோ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் சார் கார் ரேஸில் பங்கேற்று துபாயில் நடக்கிற ஒரு கார் ரேஸ் அதில் பங்கேற்று 3வது இடத்த பிடிச்சிருந்தாரு. ஸோ அந்த வகையிலையும் சரி, அதே சமயத்தில் இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில பங்கேற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு பங்களிப்பிற்காக இவருக்கு ஒரு பத்ம பூஷன் விருது குடுக்கலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அவருக்கு பத்ம பூஷன் விருது குடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எந்த வகையிலும் அஜித் சாருக்கு விஜய் சார் வந்துட்டு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்பிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவரோட மேனேஜர், அதாவது விஜய் விஜய் சாரோட மேனேஜர் சுரேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்கும்போது, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பொய்யான செய்தி. அவர் வந்துட்டு அஜித் சார் கார் ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி, உடனே முதல் ஆளா ஃபோன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணாரு. அப்படிங்கிற மாரியான நியூஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா பத்மபூஷன் விருதுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகும், ஸோ இதே மாரி கால் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணாரு. அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது, பொய்ங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கிற மாரியாக அவர் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்லிற முடியாது. ஆனா, ஏன் வந்துட்டு ஒரு சமூக வலைதளங்கள், அதாவது சோசியல் மீடியால ஏன் எந்த ஒரு அறிவிப்பும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற வகையில எந்த ஒரு அறிவிப்பும் விடல? அப்படிங்கிற மாரியாக ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இது ஒரு ஒரு சாட்சியா இருந்தால் கூட, பட் அவருக்கு அவருக்கு இருக்கிற சோசியல் மீடியா, அவர் Instagram யூஸ் பண்றாரு, X தளத்தில இருக்காரு. ஏன் ஒரு ஒரு நல்ல அறிவிப்பு விடல? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ட்வீட் போடுறதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறதில்ல. ஃபோன் கால் பண்ணிட்டாரு ஓகே. பட் அது எல்லாத்து மத்தியிலும் தெரிவிக்கிற விதமா பண்ணியிருந்தா அவரோட அவரோட மதிப்பு இன்னும் கூடியிருக்குமே! அப்படிங்கிற ஒரு தாட் தான் எல்லாத்து மத்தியிலும் எழுது. ஸோ இது உண்மையா பொய்யாங்கிறது அஜித் சார் தான் சொல்லணும். ஸோ இது எந்த அளவுக்கு பார்க்கணும். ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்கள நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.